வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது இருக்குல்ல. அதுல அந்த ப்ரொசீஜர்லாம் பேசப் போறதில்ல. அதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்டின்னு தோணுச்சு. அத தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்டிங்கிறது நெறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரியும். லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு. இத தாண்டி நெறைய பேர் நெறைய விஷயங்கள இன்சூர் பண்றாங்க. நடிகர், நடிகைகள்லாம் வித்தியாசமா இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்டின்லாம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நெறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இதுல என்ன அப்டின்னா, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்டிங்கிறது 100% எல்லாருமே யூஸ் பண்றாங்களா? அப்டிங்கிறது தான் என்னுடைய பெரிய கேள்வியா இருக்கு. உண்மையிலேயே நம்ம நெறைய இன்சூரன்ஸ் போட்டோம். அந்த போடுற அத்தன இதையும் நம்ம யூஸ் பண்றோமா? அப்டிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் வயசானவங்க. அவங்க இந்த ஏஜ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும்ல. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனப்போ, இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு அவங்க 2, 3 கார்டு வச்சிருக்காங்க. அந்த கார்ட்லலாம் எடுத்துட்டு போய் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 வயசானவங்க, பெரியவங்க வித்தியாசமான வியாதிகளால அட்மிட் ஆனவங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்க அட்மிட் ஆன அந்த விஷயத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கார்டுல கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல இதெல்லாம் வராது சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நமக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம். போடும்போது அதுல ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நாங்க இந்தந்த டிசீஸ் இருந்தா மட்டும் தான் நாங்க குடுப்போம். இல்ல கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்தந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் குடுத்தா மட்டும் தான் நாங்க இன்சூரன்ஸ் குடுப்போம். அப்பலாம் நெறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போடுறது நமக்கு ஒரு சேஃப்டியா நினைச்சா போடுறோம். இருந்தா கூட நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல நிக்கும்போது நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து நம்ம குடுக்கும்போது, இனி உங்களுக்கு வந்திருக்க இந்த வியாதிக்கு இத நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் அத டிக்ளைன் பண்றது தான் நெறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன். அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுற அப்படின்னா, அதுல என்னென்ன வரும்? என்னென்னத்துக்கு நான் இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. கேட்டுட்டு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வியாதிகள் டிஃபரெண்டா வரும். இந்த வியாதிக்கு தான் நான் காசு குடுப்பேன். இதுக்கு நான் குடுக்க மாட்டேன். இப்படி ஆப்பரேஷனோட சேர்ந்து நீ அட்மிட் ஆனா தான் உனக்கு நீ கிளைம் பண்ண முடியும். சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் நீ கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கு. அத தாண்டி பார்த்தோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் வண்டி டேமேஜ் ஆக போறது கிடையாது. ஆனா டேமேஜ் ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எங்க வீட்ல கூட அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. வண்டி டேமேஜ் ஆகும்போது நம்ம அத குடுத்துட்டு நம்ம இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் பண்ணி வாங்குற அந்த ஒரு விஷயம் நடந்தா மட்டும் தான் நம்ம வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்படின்னு போடுற அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுல என்னெல்லாம் குடுத்துருக்கானோ, எதுக்கெல்லாம் நீ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற வியாதிகள் நமக்கு வந்தா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணோமா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல். இல்லைன்னா நம்ம போடுற பணம்லாம் எங்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி, நம்ம ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாரு, அவர் வயசாயிடுச்சு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் அதுல நாமினி அப்படின்னு சொல்லி யார போட்டிருக்காரோ, அவங்க கிட்ட கண்டிப்பா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருது. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கறத நம்ப முடியுது. பட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் நெறைய அமௌண்ட் நம்ம வேஸ்ட் பண்றோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நம்ம போடாம நம்ம வண்டி ஓட்ட முடியாது. இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் நம்மளுக்கு இருந்தா தான் ப்ராப்பரா ஆஸ் பர் லா நம்ம வெஹிக்கிள்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும். அதனால போட்டுக்கலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுற பணத்த நீங்க கவர்மெண்ட் பேங்க்லயோ, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எதுலயோ போட்டு வச்சு நீங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நெறைய வயசானவங்க இப்ப அந்த மாதிரி புலம்புறத நான் கேட்கிறேன். சமீப காலங்கள்ல நெறைய நான் கேட்கிறேன். நாங்க இந்த மாதிரி வயசானா நாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்னு தெரியும். அப்ப நான் யூஸ் பண்றதுக்கு தானே நான் போட்டு வச்சேன். இப்ப நான் போய் கேட்டா இதுக்கு இல்ல, அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த கார்டே யூஸ் இல்லாம போயிடுது. அப்ப அந்த காசுல போட்ட பணம்லாம் யார் யூஸ் பண்றாங்க?
திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அப்படின்ட்டு நெறைய கொஸ்டின் வந்து இருக்கு. இத பத்தி வந்து தெளிவான விளக்கம் வந்து யாரு குடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மக்களோட மக்களா இருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு டவுட் தான் இது. சோ உங்களுக்கு வந்து அது தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஏதாவது தெரியும் அப்படின்னா, இந்த மாரி நம்ம போடுற பணம்லாம் இந்த மாரி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா கூட அந்த கார்டு வச்சு இந்த மாரி நம்ம போட்ட அமௌண்ட்ட நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கா? அப்படி இருந்தது, அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சுத்தி இந்த மாரி வர நியூஸ் யாருன்னா சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் நான் வந்து கொஞ்சம் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வேளை நீங்க கிளைம் பண்ணலைன்னா கூட, நீங்க போட்ட பணத்த வந்து கடைசியில நீங்க இந்த மாரி வாங்கிக்கலாம். அந்த கார்ட சப்மிட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி ஏதாவது இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.